ஒருங்கிணைந்த சாரதிகள் சங்க உபத்தலைவராக இன்றைய தினம் இந்த ஊடக சந்திப்பை ஏற்றுக்கொண்டதாக இந்த ஊடக சந்திப்பை வைப்பதற்கான காரணம், இந்த சாரதிகள் சங்கத்தில் சாரதிகளுக்கான குறைபாடுகள் இருக்குது. கொஞ்சம் நம்மளோட அந்த குறைபாடுகளை இப்போ இன்ன வரும் அரசாங்கத்தை ஒரு நம்பிக்கையில் இந்த அரசாங்கம் சரி எங்களுக்கு ஒரு நன்மையான ஒரு தீர்வை தருமென்ற நம்பிக்கையோடு தான் நாங்கள் இந்த ஊடக சந்திப்பை வச்சுருக்கோம். எனவே எங்களுக்கு உள்ள பிரச்சனை என்னென்னு கேட்டால், எங்களுக்கு 8 ஹவருக்குரிய வேலை சம்மந்தமான ஒரு பிரச்சனை இருக்குது. ஏன்னா நாங்கள் ஒரு 9 மணித்தியால மாதிரி தான் இப்போ வேலைக்கு எடுத்துக்கொள்கிறாங்க. அதிலேருந்து 8 ஹவருக்கு எங்களுக்கு மாற்றி தரணும்னு சொல்லி ஒரு வேண்டுகோள் இருக்குது. அத்தோடு இந்த வெளி மாவட்டங்களில் நாங்கள் போகும்போது வெளி மாவட்டங்களில் எங்களுக்கு சரியான சலுகைகள் கிடைக்கிறதில்ல. அப்போ அந்த சலுகைகளும் எங்களுக்கு கிடைக்கிறதுக்குரிய ஏற்பாடுகளை செஞ்சு தரணும்னு சொல்லி அதோட இப்போ வருகின்ற இந்த சாரதிகளில் வருகிற குறைபாடு இருக்குது. நிறைய வெற்றிடங்கள் இருக்குது சாரதிகளுக்கு. ஏன்னா சாரதிகள் இன்னமும் அந்த 2016ஆம் ஆண்டுக்கு புறவெடுத்தவங்களை தான் நிரந்தர ஓய்வூதியத்துக்குரியவங்களோட சேர்ந்து எடுத்தது. இனி அதுக்கு பிறகு எடுத்தவங்களாம் தற்காலிகமாக எடுக்கப்பட்டவங்களாக தான் நாங்கள் கருதுகிறோம். இனி அந்த கருதுறது இல்லாமல் மேலதிகமாக எங்களுக்கு சாரதிகள் குறைபாடு இல்லாமக்கி, ஏன்னா இப்போ ஒவ்வொரு நிறுவனத்துலேயும் குறைபாடுகள் இருக்குது, சாரதிகள் குறைபாடு. அந்த குறைபாடுகளுக்காக வேண்டி புதிய சாரதிகளை ஓய்வூதியத்தோடு எங்களுக்கு பெற்று தருமாறும் இத்துடன் கேட்டுக்கொள்கிறோம். அதோடு வெளி மாவட்டங்களுக்கு போகிறக்குள்ள உள்ள சிரமங்கள் தான் நான் முதல்ல சொன்ன மாதிரி, அந்த சிரமங்களையும் எங்களுக்கு பார்த்து இது பண்ணி தரணும்னு சொல்லி இந்த புதிய அரசாங்கத்தை நாங்கள் வலியுறுத்துன்னு தான் சொல்லலாம். எங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஒன்று இருக்குது. தனிப்பட நாங்கள் போகிறக்குள்ள தனிப்பட வசதிகள் எங்களுக்கு உள்ள கட்டுப்பாடுலாம் அதெல்லாம் அப்படி கொஞ்சம் குறைபாடு இருக்குது. அந்த குறைபாடுகளை நிவர்த்தி செஞ்சு எங்களுக்கு மேலும் ஒரு நல்ல ஒரு இந்த அரசாங்கத்துக்கு ஒரு சாரதி சேவையை அமைச்சு கொள்வதுக்கு ஒரு உதவியை தருமாறு சொல்லி தான் இந்த ஊடகத்தினூடாக நான் தெரிவித்துக் கொள்கிறோம். அதோடு எங்கள் வாகனங்களுக்கு காப்புறுதி விஷயத்தை பார்த்தோம்னா இந்த ஃபுல் காப்புறுதி இல்லை எங்கிட்ட. அந்த தேர்ட் பார்ட்டின்றது மாதிரி போட்டு வச்சு இருக்காங்க. அது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கும். நாங்கள் ஏன்னா சில வேளை அந்த விபத்துகள் அது நேரிடும் போது அது பெரிய சிக்கலான நிலைமைக்கு நாங்கள் ஆளாகிறோம். எனவே இந்த பூரண கட்டமைப்போட எங்களுக்கு இன்சூரன்ஸ் செஞ்சு தரும் மாதிரி தான் ஒரு வேண்டுகோள். இல்லை, நாங்கள் இப்போ தான் பெஸ்ட்டாகவே நாங்கள் இந்த அரசாங்கத்தோட ஒரு பேச்சுவார்த்தை நடத்தணும்னு சொல்லி தான் இப்படி ஒரு ஏற்பாடை நாங்கள் செஞ்சுருக்கோம். இனி வரும் காலங்களில் நாங்கள் அரசாங்கத்தோட நேரடியாக அரசாங்க நிர்வாகத்தில் உள்ள ஒரு அதிகாரிகளையோ யாரையோ சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்புகளை இனிமேல் நாங்கள் எடுக்கிறதாகன்னு சொல்லி தான் ஒரு ஏற்பாடு இருக்கும். நாங்கள்